இயேசுவுக்கே புகழ், மரிய வாழ்க. இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. இனிய நண்பகல் வணக்கம் சிஸ்டர். நண்பகல் வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்குது. சவாலே சமாளி இந்த ஒரு ப்ரோக்ராமுக்கு ஃபேமிலியோட வந்திருக்கிறீங்க. பார்க்கறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். மோஸ்ட் வெல்கம். நீங்க வந்து எங்க இருந்து வந்திருக்கீங்க, பேர் என்ன, உங்களோட பங்கு கொஞ்சம் எங்களுக்கு அறிமுகம் செஞ்சா நல்லா இருக்கும். என்னுடைய பெயர் காஷ்மீர் ரோஜ். நான் வந்து சின்னமலை, சென்னை மயிலை உயர்மறை மாவட்டம் சின்னமலை பங்குல இருக்கிறேன். சின்ன சின்ன அஹ், எழுத்துக்களால நிறைய மக்களோட தொடர்புல இருக்கிறேன். கவிதை நான் சொல்ல மாட்டேன், மற்றவங்க சொல்லுவாங்க. எனக்கு அதாவது அஹ், மறையுறையில கேட்கிற விஷயங்களை வச்சு நான் கொஞ்சம் எழுதி அது மாதிரி எழுதுவேன். ஒரு 3 புத்தகங்கள் வெளியிட்டிருக்கேன் சிஸ்டர். பிறகு என் குடும்பத்தை பத்தி சொல்லணும்னா இது என் மனைவி, அவங்க பேர் கரோலின். நீங்க சொல்லுங்க. என்னோட பேர் கரோலின் சிஸ்டர். நாங்க வந்து ஜாயிண்ட் ஃபேமிலி. இந்த சிஸ்டர் வந்து இவங்க தம்பியே மேரேஜ் பண்ணிட்டாங்க. அதனால 34 இயர்ஸா ஒன்னா இருக்கிறோம் எல்லாருமே. ஒரே வீட்டுல ஒரே குக்கிங். எங்களுக்கு வந்து எங்களுக்கு 3 பிள்ளைகள், என் தங்கைக்கு 2, மொத்தம் 5 பிள்ளைங்க இருக்கு. அது 4 பேர் கல்யாணம் ஆயிட்டு இன்னும் ஒரு மகன் இருக்கா. சீக்கிரம் 3 பேர பிள்ளைகள் இருக்கு. சந்தோஷம் சந்தோஷம். ஒட்டுமொத்த வரலாறையும் சொல்லியாச்சு, குடும்ப டீடைல். தவக்களம் தொடங்கியாச்சு. இப்போ நான் உங்களுக்கு இந்த லிங்க்ல வர வரைக்குமே நீங்க வந்து ஜஸ்ட் வெளியில இருந்தீங்க, நிறைய சேவைகள் செஞ்சுட்டு இப்பதான் வந்திருக்கிறீங்க. அந்த டயர்டோட அப்படியே எனக்கு வந்து நீங்க வந்துட்டீங்க, கனெக்டட் ஆயிட்டீங்க. சோ தயவு செஞ்சு என்கிட்ட சொல்லுங்க, என்ன செய்றீங்க தவக்களத்துல, எவ்வளவு புண்ணிய காரியங்கள் செய்றீங்க, அது உங்களுக்கு எவ்வளவு சந்தோஷத்தை தருது, யாருக்கு செய்றீங்க? தவக்காலத்துல குறைஞ்சபட்சம் வந்து நம்மளுடைய எழுத்துக்கள் ஒரு 2 பேரையாவது தொடணும், ஒரு 2 3 பேரையாவது தொடணும் அப்படின்ற எண்ணம் எனக்கு எப்பவுமே உண்டு. இப்ப பை கடவுளுடைய கிருபையில எனக்கு வந்து ஒரு 600 700 பேர் என்னுடைய தொடர்புல இருக்கிறாங்க. என்னுடைய வாட்ஸ்அப்ல நான் எழுத்துக்கள் மூலமாக தினந்தோறும் அவர்களை தொடுகிற ஒரு பெரிய பாக்கியம் எனக்கு இருக்கு. அதுல எனக்கு குறைந்தபட்சம் 20 25 பேராவது எனக்கு நீங்க எழுதுறது எனக்கு பிடிச்சிருக்குது, ஆறுதலா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீ தவக்காலத்துல செயல் வழியாக பண்ணணும் அப்படின்னு சொன்னா ஒவ்வொரு வருடமும் நினைக்கிறது தான் இது மாதிரி நம்ம மாற்றணும். ஏன்னா முதல்ல சொல்லுதல் யாருக்கும் வெளியே அறியவும் சொல்லிய வண்ணம் செயல். அது மாதிரி சொல்லுவது ஒன்று, செயல்படுவது இல்லாம அந்த சொன்னதையே நானும் செய்யணும். குறைஞ்சபட்சம் அது என்ன சொன்னனோ அதை செய்யணும். இப்ப பாத்தீங்கன்னா இந்த தவக்காலத்தில் தினமும் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு எழுதியிருந்தேன். ஒரு பரிகார ஜபமாக இயேசுவின் காலம் போய் சேரட்டுமே, ஒரு ஜபம் மலையாவது அன்னையை மகிழ செய்யட்டுமே, ஒரு ஒரு மன்னிக்கிறதாவது ஆன்ம சுத்திகரிப்பு தரட்டுமே, ஒரு இயலாத போய் பார்க்கறது இதய சுத்திகரிப்பு தரட்டுமே அப்படின்லாம் சொல்லியிருந்தேன். அதை நான் இந்த வாழ்க்கையில அதை பப்ளிசிட் பண்ணணுன்றது இல்லை, அது வந்து செய்யணும்னு நான் முயற்சி பண்றேன், செஞ்சிட்டு இருக்கிறேன். இது தவக்காலத்துலதான் மட்டும் இல்லாம எனக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் அதை செய்யறதுக்கு முயற்சி பண்றேன். ஆண்டவர் நிறைய அந்த மாதிரி வாய்ப்புகளை நிறைய எனக்கு கொடுத்துருக்கிறாரு. அந்த மாதிரி உதவி செய்யக்கூடிய வாய்ப்புகள் எனக்கு. அதனால இந்த தவக்காலம் மட்டும் இல்ல, எல்லா காலங்கள்லயுமே இந்த மாதிரி செய்யக்கூடிய வாய்ப்புகள். என் பேர் கேட்டீங்களா? ஓகே. அதே ஜார்க்கண்ட்ல இருக்கிறதா கேள்விப்பட்டேன். ஆமா ஆமா, நிம்மி நீனா நானு. மேய்ப்பன் செய்தி அப்படின்ற சின்ன ஒரு இல்ல, அன்னாள் சபை. அன்னாள் சபை. சரி சரி. சென்னை இங்க இந்த மாதவரம். கரெக்ட். மாதவரம். ஆமா ஆமா. ஆமா அவங்களுக்கு எங்களுக்கு நாங்க வந்து அவங்களுடைய கல்லறைக்கு 2-3 நேரம் போயிருக்கோம். ஓகே ஓகே. படிக்கிறோம் அவங்களுடைய. ஓகே ஓகே, நன்றி நன்றி. ஜோபாலா தானே அதை முன்னெடுக்கிறாங்க. ஆமா, ஜோபாலா தானே அதை முன்னெடுக்கிறாங்க. ஆமா ஆமா ஆமா. நன்றி நன்றி. ஓகே. அடுத்து அக்கா, தவ காலத்துல பர்சனலா என்ன மாதிரி தவ முயற்சிகள் நீங்க எடுக்கிறீங்க, ஃபேமிலில என்னென்னலாம் செஞ்சுட்டு இருக்கீங்க கொஞ்சம் சொல்லுங்க. ஃபேமிலில டெய்லி ஜோமால சொல்லணும். எப்படியும் நாங்க டெய்லியே டெய்லியுமே சொல்லுவோம். ஆனா சில நேரங்களில் விட்டு போயிடும்.
ஆனா இந்த தவக்காலத்துல தான் கண்டினியூஸா நம்ம விடாம டெய்லி ஜெபமாலை சொல்லணும். அப்புறம் டெய்லி மாஸ்க் போகணும் முயற்சி பண்ணிட்டு இருக்கோம் சிஸ்டர். ஆனா அவங்களால சில நேரங்கள்ல போக முடியுது இல்ல, காலையில மார்னிங் டைம். அப்புறம் கொஞ்சம் நம்ம விருப்பமா சாப்பிடுறதெல்லாம் கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ட், ஓகே ஓகே விருப்பமா சாப்பிடலாம் கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வச்சுக்கலாம். பண்ணிட்டு நம்ம ஏதாவது ஒரு முக்கியமான ஃபங்க்ஷன் மட்டும் அன்னைக்கு மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு நாங்க நினைச்சிட்டு இருக்கோம் சிஸ்டர். ஆனா அது மாதிரி நடக்கணும் நாங்க. அக்கா சொல்லுங்கக்கா. தவ காலத்துல இப்போ நீங்க ஃபேமிலியில என்ன மாதிரியான தவ முயற்சிகள்லாம் எடுத்துக்கிட்டு செஞ்சிட்டு இருக்கீங்க? பர்சனலா என்னெல்லாம் செஞ்சிட்டு இருக்கீங்க? ஓகே ஓகே ஃபேமிலின்னு எடுத்துட்டோம் சிஸ்டர். நாங்க டெய்லி விடாம ஜெபமாலை சொல்லணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். சில நேரங்கள்ல பிள்ளைங்க கூட ஒருத்தி தான் இப்ப வீட்டுல இருக்கா. ஆனா கல்யாணம் ஆன பிள்ளைங்க எல்லாம் போயிட்டு போயிட்டு வருவாங்க. ஆனா அவங்க எல்லாத்தையும் சேர்த்து வச்சு நம்ம பண்ண முடியுதுல. சரி நம்மள என்ன நம்ம 5 வருமானம் டெய்லி குடும்ப ஜெபமாலை விடாம சொல்லணும் அப்படின்னு முயற்சி எடுத்துட்டு இருக்கோம் சிஸ்டர். கண்டிப்பா நாங்க சொல்லுவோம். ஆனா எப்போதுமே சொல்லிட்டு இருக்காதான் சில நேரங்கள் விட்டு போயிடும். அதனால டைம் இல்லாதப்போ எங்க வெளியே போயிட்டு வரும்போது அவசரமா லேட் ஆகும். அதனால சொல்ல விட்டு போயிடும். அதனால டெய்லி பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். அப்புறம் நான்வெஜ் சரி கொஞ்ச நாளைக்கு எடுக்காம இருக்கலாம். ஆனா சில நேரங்கள் எங்களால அதை கண்டினியூ பண்ண முடியல. இப்ப என்ன நினைச்சோம், இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன் நம்ம அவாய்ட் பண்ண அன்அவாய்டபிள் அப்படின்னு இருக்கும்போது மத்தவங்களை சிரமப்படுத்தக்கூடாது. அதனால சரி அன்னைக்கு மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு முயற்சி எடுத்துட்டு இருக்கோம் சிஸ்டர். ஓகே ஓகே ரொம்ப சந்தோஷம். அண்ணா நான் சிஸ்டர் இப்ப நான் சொல்லுங்க ஒண்ணு இந்த இறைவன் தேடும் தவம்னு நான் எழுதுனது படிக்கிறேன் இந்த நேரத்துல. சொல்லுங்க புலால் உண்ண மறுத்து புண்ணியம் தேடி தவம் இருந்தாய் மிஞ்சியது உன் பணம். புலால் உண்ண மறுத்து புண்ணியம் தேடி தவம் இருந்தாய் மிஞ்சியது உன் பணம். தொல்லைக்காட்சியை நிறுத்தி தூங்காமல் தவம் இருந்தாய் மிஞ்சியது உன் நேரம். தொல்லைக்காட்சியை நிறுத்தி தூங்காமல் தவம் இருந்தாய் மிஞ்சியது உன் நேரம். மதுவை மறந்து புகையை வெறுத்து தவம் இருந்தாய் மிஞ்சியது உன் கௌரவம். தீயவை விலக்கி தீதொன்றும் நாடாது தவம் இருந்தாய் தூய்மையானது உன் மனம். தீயவை விலக்கி தீதொன்றும் நாடாது தவம் இருந்தாய் தூய்மையானது உன் மனம். தியான முறையுறையில் தவறாமல் ஒன்றித்து அன்புறவானாய் அருமையானது உன் ஆன்மா. தியான முறையில் தவறாமல் ஒன்றித்து அன்புறவானாய் அருமையானது உன் ஆன்மா. இதுவா எனக்கேற்ற தவம். என்றைக்கு அயலாருக்காக உன் நேரம், உன் பணம், உன் மனம், உன் ஆன்மா, உன் கௌரவம் ஆகிய இவற்றையெல்லாம் செலவிடுவாயோ அதுவே எனக்கேற்ற தவம். ஓகே, நல்ல ஒரு ட்விஸ்ட் வச்சுக்க பாருங்க. நீங்க அதோட தான் நிறுத்த போறீங்க நினைச்சிட்டு இருந்தேன். இதுவா தவம் அப்படின்னு சொல்லிட்டீங்க. ஓகே ஓகே நல்ல ட்விஸ்ட் தான். ஓகே சரி சந்தோஷம். நல்ல புத்தகங்கள் நிறைய இன்னும் நீங்க புக் எல்லாம் எழுதிருக்கிறீங்க போல. அதை எங்களோட நீங்க ஷேர் பண்ணுங்க. நம்ம இந்த இன்டர்வியூவோட லாஸ்ட்ல கூட நம்ம அதை பத்தி பேசலாம். ரொம்ப தேங்க்ஸ் அண்ணா. அடுத்து இப்போ உங்க லைஃப்ல நீங்க பல தவ காலங்களை கடந்து வந்திருக்கிறீங்க. நிறைய வருத்தங்கள். நல்ல ஒரு இறை தேடல் கொண்ட ஒரு ஆன்மீகவாதியா இருக்கிறீங்க. நல்ல ஒரு ஆன்மீக ஃபேமிலியா இருக்கு. இந்த தவ காலத்துல நீங்க மறக்க முடியாத வெல்கம் அண்ணா, நீங்க மறக்க முடியாத ஏதாவது ஒரு தவ காலம், அதுல கடவுளோட உறவுல நீங்க இணைந்தது போல ஒரு உணர்வு, இல்ல உங்களோட உறவுல மற்றவங்களை இணைத்து கொண்ட ஒரு உறவு, மறக்க முடியாத ஒரு தவ காலம். இப்படி தவக்காலன்ட்டு நான் ஒரு குறிக்கப்பட்ட ஒரு விஷயங்கள் எனக்கு அவ்வளவு ஞாபகத்துக்கு இல்லை. ஆனா ஒரே ஒரு விஷயம் மட்டும் எனக்கு எப்பவுமே தவக்காலத்தில் நடந்தது இல்லை. ஆண்டவர் சொன்னார் இல்லையா, ஒரு கன்னத்தில் அடி அடி வாங்கினால் மறு கன்னத்தையும் காட்டுன்னு சொல்லிட்டு, அது எனக்கு நடந்தது. எனக்கு தெரிந்தவர்ல ஒரு அறிமுகமான குடும்பம். அவங்க ஒரு கிறிஸ்தவ நெறிமுறைகளுக்கு மாறாக ஒரு விஷயம் நடந்தது. அது இந்த நேரத்தில் நான் சொல்றதுக்கு இல்லை. அப்ப அவரு அவருடைய அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கு நான் தடையா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னை எங்க வீட்டுக்கிட்டே அடிச்சுட்டாரு இந்த கன்னத்துல. அப்ப நான் 2 கையும் பின்னால கட்டிக்கிட்டேன், மறு கன்னத்துலயும் அடி வாங்குறதுக்காண்டி. ஏன்னா எனக்கும் அவருக்கும் ஒரு 15 வருடங்கள் வித்தியாசம் இருக்கும், சின்ன பையன். ஆனா ஒரு கிறிஸ்துவ விழுமியத்துக்கு எதிராக நடக்கிற ஒரு காரியத்துக்காண்டி நான் தடுத்தேன். அதனால நான் இந்த அடியை வாங்கினேன். இதுல ஒரு விஷயம் என்னன்னா, இந்த அடியை வாங்கிட்டு அதுக்கு பிறகு நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் அங்க எங்க பங்கு ஃபாதரே வந்துட்டாங்க. அப்ப நான் அங்க போய் இந்த பங்கு ஃபாதர்கிட்ட வேண்டாம் ஃபாதர் விட்டுறலாம் அப்படின்னா அங்க கம்ப்ளைண்ட் எழுத சொன்னாங்க. இது உண்மை நடந்தது. கம்ப்ளைண்ட் எழுத சொல்லும் பொழுது நான் என்ன பண்ணேன், எல்லாத்தையும் என்ன நடந்தது நடிச்சுட்டாரு பட்டத்தாருன்ட்டு
நான் அவரை மன்னிக்கிறேன், அவருக்கு எந்த தண்டனையும் கொடுக்க தேவையில்லை, நான் அவருக்கு விட்டுருங்க அப்படின்னு. இந்த இன்ஸ்பெக்டர் கேட்கிற, என்னப்பா இது அடியை வாங்கிட்டு இவரே மன்னிக்கிறேன்னு சொல்றாரு. அதை விட இன்னொரு விஷயம் நடந்தது. அடுத்த வாரம் பூசைக்கு முன்னால் அவருக்கு சமாதானம் சொல்லும்போது அவர் பக்கத்துல நின்று சமாதானம் சொன்ன. பாருங்க, இதான் இறை அனுபவம். அதான் உங்களோட ஆமா, அது ஒரு பெரிய ஒரு விஷயம் தானே. ஏன்னா ஒரு கணத்துல அறைந்தா மறு கணத்தை காட்டு அப்படிங்கிற விஷயம் நமக்கு நிறைய பேருக்கு நடந்திருக்காது. ஆனா எனக்கு நடந்தது. ஏன் மறுபடியும் அடிக்கல அப்படின்னு போது நான் இப்படி கையை கட்டிக்கிட்டேன் பின்னால. இல்லண்ணா, எனக்கு புரியல. இப்போ அடிக்கும் பொழுது நம்மள அறியாம கோவம் வந்து நம்மளும் கையை ஓங்கிடுவோம். அதுக்கு பிறகு வேணா ஒரு ரியலைசேஷனுக்கு வந்து இல்ல நான் தவக்காலத்துல இருக்கிறேன், நான் ஒரு கிறிஸ்தவன் அப்படின்னு சொல்லிட்டு கையை கட்டினா பரவாயில்ல. பட் இமிடியேட்டா எப்படி அடி வாங்கும் பொழுதே கையை எப்படி கட்டிக்கிட்டீங்க? இல்ல அதாவது எனக்கு அந்த நேரத்துல எனக்கு அந்த உணர்வு தான் வந்தது. இதை நம்ம வாங்கிக்கிறோம். நம்ம ஒரு கிறிஸ்துவுக்காக ஒரு காரியத்துல இறங்கிட்டோம். அவங்க செய்யறது தவறுன்றதை நான் சுட்டி காட்டினேன். அது அவருக்கு கோபத்தை உண்டாக்கிட்டு, அப்போ ஒரு நியாயத்துக்காக நம்ம அடி வாங்க போறோம் அப்படின்றது அதை நான் ரொம்ப உணர்ந்தேன். அது நடந்தது. அது ஒரு பெரிய வெற்றியாக நான் நினைக்கிறேன். கடவுளுக்கு தான் நன்றி சொன்னேன் அந்த நேரத்துல. ஆனா இன்னைக்கு என்னுடைய நண்பரா இருக்கிறாரு அவரு. சந்தோஷா, உங்களோட புத்தகத்துல இந்த லைனும் எழுதிக்கோங்க. இதுவா தவக்காலம்? இயேசுவின் விழுமியங்களை வாழ்வாக்குவதுதானே தவக்காலம். அப்புறம் அதுல நான் சிறையில் இருந்தேன், என்னை பார்க்க வரவில்லை அப்படின்ற வார்த்தை எனக்கு குத்திக்கிட்டே இருக்கு. நான் சிறையில அப்படி யாரையுமே பார்க்கலையே அப்படின்ட்டு. இப்ப இந்த வயசுல நான் இந்த சென்னை மயிலை உயர்மறை மாவட்டம் சிறைச்சாலை பணிக்குழுக்கு போய் சேர்ந்திருக்கேன். அது எனக்கு 4 மாசம் போன பிறகுதான் ஜெயிலுக்கு போய் சந்திக்கிற அனுபவத்தை தரேன்னு சொல்லியிருக்காங்க. 4 மாதங்கள் நான் போகணும். ஆனால் அது ஆண்டவர் சொன்னது அதுக்குன்னு எல்லாரும் ஜெயிலுக்கு தான் போகணும்ன்றது இல்ல. தனிமை சிறையிலே எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. அது உறவு சிறையிலே இருக்கிறவங்க எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. அந்த மாதிரி சிறையில் இருக்கிறவங்கள நம்ம போய் சந்திக்கணும். அது எனக்கு நிறைய ஆண்டவர் வாய்ப்புகளை கொடுத்துருக்கிறாரு. நான் அந்த மாதிரி போய் சந்திக்கிறது, அவங்களோட போய் பேசுறது, அதை இன்டராக்ட் பண்றது. எனக்கு எங்க கோயிலெல்லாம் போனா நிறைய பெரியவங்க என்னை பார்த்து தோத்திரம் தம்பி அப்படி சொல்லுவாங்க. அப்ப எனக்கு ரொம்பக்கும் ஒரு நெகிழ்ச்சியா இருக்கும். ஏன் அப்படின்னு சொன்னா, அவங்க சொல்ற ஒவ்வொருத்தருடையும் நான் ஒரு 10 நிமிஷமாவது நான் அவங்கள்ட்ட இருந்திருப்பேன், அவங்களோட பேசியிருப்பேன். அவங்களோட நீங்க என்ன செய்யறீங்க, எது செய்யறீங்க, என்னதையாவது பேசுவேன். இப்ப நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொன்னேன்ல சிஸ்டர், 700 பேர் என்கிட்ட வாட்ஸ்அப்ல தொடர்புல இருக்கிறாங்கன்னா, அந்த 700 பேர்கிட்டயும் நான் ஒரு 10 நிமிஷம் பேசியிருப்பேன். பேசிட்டு தான் நான் அவங்களோட நம்பரை நான் எடுத்துக்கிறேன். அது நம்ம கரெக்டா இருக்கிறோமா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறேன். எல்லார்கிட்டையும் நான் ஜெப உதவி கேட்பேன். எனக்காக ஜெபம் பண்ணுங்க, இதை தொடர்ந்து எழுதுறதுக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படின்ட்டு. அப்ப அவங்க சிலர் அவங்களுடைய விஷயங்களை ஷேர் பண்ணுவாங்க. என்னால நிறைய ஞாபகம் வச்சுட்டு இருப்பேன். அவங்களுக்கு உள்ள விஷயங்களை நான் திரும்ப அவங்களோட எப்படி இருக்கிறாங்க, அது நீங்க சொன்னீங்களே அது எப்படி இருக்குது அப்படி கேட்பேன். ஏன்னா ஒரு கடவுளோட செயல் தான் என்ன ஒரு கருவியா மாத்துறதுக்கு ஒவ்வொரு நாளும் நான் நன்றி சொல்றேன். உங்களை ரொம்ப பயங்கரமா நல்லா பயன்படுத்திட்டு இருக்காரு. கடவுளுக்கு நன்றி. நன்றி நன்றி. ஓகே அக்கா, சொல்லுங்கக்கா. தவ காலத்துல உங்களுக்கு எப்பவுமே நினைவுல இருக்கக்கூடிய ஒரு விஷயம். நினைவு இருக்குது. 3 years பேக் சிஸ்டர், எங்க அம்மா ரொம்ப சிக்கானாங்க இந்த டைம்ல தான். அதனால எங்களுக்கு அந்த டைம் என்னன்னா ஃப்ரைடேலாம் கூட மாஸ் அட்டன் பண்ண முடியாம, சில பாதிக்கெல்லாம் போக முடியாம ஒரு சூழ்நிலை. அது எப்போதுமே என்ன ஞாபகத்துல இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு ஃபெயிலியர்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணினாங்க. கொஞ்ச நாள், ஒரு 4 நாள் அட்மிட் பண்ணிக்கும், அப்புறம் வீட்டுக்கு வந்துடுவாங்க, மறுபடியும் சிக்காவாங்க. அப்படியே அந்த தவக்காலம் ஃபுல்லாவே எங்களுக்கு அப்படிதான் கழிஞ்சது. ஒரு குட் ஃப்ரைடே கூட நாங்க சரியா நமாஸ் போக முடியல. அதான் எனக்கு எப்போதுமே நினைவுல இருந்துட்டு இருந்துச்சு. இந்த நேரத்துல எங்க அத்தையை பத்தி சொல்லணும். அவங்க என்ன நடந்தாலும் நன்றி சொல்லுவாங்க. இயேசுக்கே நன்றி, இயேசுக்கே நன்றி, என்னையே சொல்லுவாங்க. அது சில நேரத்துல நம்ம ஒரு ரொம்ப பெரிய ஒரு கவலையில இருக்கும்போது நன்றி சொல்லுங்க மறுமுறை, நன்றி சொல்லுங்க மறுமுறை. அந்த நேரத்துல கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. ஆனா இன்னைக்கு அதெல்லாம் நினைச்சு பாக்குறேன். இன்னைக்கு அந்த இதை என் பிள்ளைகளுக்கு, எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு சொல்றேன். எது நடந்தாலும் நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க. ஏன்னா எங்க மாமா இறந்துட்டாங்க, டாக்டர் கன்ஃபார்ம் பண்றாங்க. அதை நான் மறக்க முடியாது. ஒரு ஷேர் பண்றேன். எங்க மாமா இறந்துட்டாங்க,
டாக்டர் சொல்றாங்க நோ மோர் அப்படின்ட்டு. வேற ஒருத்தர் என்ன பண்ணுவாங்க, ஓன்ட்டு அழுவாங்க, நன்றி ஆண்டவரே அப்படின்னு. மை அது அந்த காட். வார்த்தை யாருமே சொல்ல நன்றி ஆண்டவரே அப்படின்னு சொன்னாங்க. அதாவது ரொம்ப கஷ்டத்துல இருந்து போறாங்கன்னு சொல்லல, ஆனா ஒரு சடன் டெத்து தான் சடன் டெத். ஆனாங்க. ஆனா நன்றி ஆண்டவரேன்னு சொன்னாங்க. என்ன நம்ம அதை வாழ்க்கையில நினைச்சு பாரு. நடந்தாலும் ஏன்னா அது நன்றி சொல்லுங்கன்னு சொன்னதே தம்பி, அத வாழ்க்கையில் நடந்தது சொன்னதே அதை நிரூபிச்சுட்டாங்க எங்க அத்தை. கரெக்ட் அதுதான் சார். நம்மளும் என்ன நடந்தாலும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும் அப்படிங்கிற இது ஆட்டோமேட்டிக்கா இப்ப எனக்கும் அப்படிதான் சிஸ்டர். மனசுக்குள்ளேயே வந்து நன்றி சொல்லிட்டே தான் இருப்பேன். ஆபீஸ் போகும்போது வரும்போது திரும்பும் போது என்ன நம்ம ஓடனையாவது நடந்து போவோம் அந்த ஸ்டேஷன் வரைக்கும், அப்போ நன்றி சொல்லிக்கிட்டே தான் போவேன். இயேசுவே நன்றி, மரியே வாழ்கன்னு சொல்லிட்டு. அந்த நன்றி சொல்ற பண்பு நமக்கு இருந்துச்சுன்னா ஈஸியான எந்த கஷ்டத்தையும் ஈஸியா கூட நம்ம அப்படியே கிராஸ் பண்ணிடலாம் இல்லையாண்ணா? கண்டிப்பா கண்டிப்பா. கண்டிப்பா ஆமா. உண்மையிலே. அதான் நான் யாருக்கிட்டையுமே எப்படி இருக்கிறீங்கன்னு கேட்டா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா சொல்லுவேன், மன நிறைவோட இருக்கிறேன் அப்படின்னு. நீங்க எழுத்தாளர் இல்ல, அதெல்லாம் உங்களுக்கு டிசைனா வேர்ட்ஸுங்க வரும். நாங்கெல்லாம் நார்மலா சொல்லுவோம், நல்லா இருக்கிறோம்னு சொல்லுவோம். ஓகே இல்ல சந்தோஷம். அது உள்ளத்துல இருந்ததுதான் சிஸ்டர். அது ஆஹா. அது அந்த அந்த நிறைவை நான் வந்து அது வந்து என்ன சொல்றது, அது வெளிப்படுத்தி அவங்களுக்கு அவங்க கிட்ட ஒரு வெளிப்படுத்தி அவங்க ஷோ பண்றதுக்கு இல்ல, அந்த நிறைவு அவங்களும் இல்ல இல்ல. சொல்லணும், ஆண்டவருக்குள்ள இருக்கும்போது அந்த நிறைவை சொல்லணும் அப்படின்ட்டு. கரெக்ட். சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். அண்ணா இப்ப சொல்லுங்க, தவக்காலம் அப்படின்னா என்ன உங்களுக்கு ஞாபகம் வருது? தவக்காலம் அப்படின்னாலே ஒரு சிலுவை இல்லைங்களா? சிலுவை பற்றி தான் நம்ம தியானிக்கிறோம். சிலுவை, இயேசுவோட சிலுவை, கண்டிப்பா அதோட மகிமை கண்டிப்பா பற்றி நாம வந்து தியானிக்கிறோம். ஸோ எல்லாரோட மனிதரோட வாழ்க்கையிலும் ஒரு அந்த காலம் வந்து போகுது. தவக்காலம் என்றது ஒரு சிலருக்கு வந்துட்டு உடனே போயிடும், ஒரு சிலருக்கு அது சஸ்டெயின் ஆயிட்டே இருக்கும் இல்லைங்களா? ஆமா சிலுவைகள், அதாவது நான் ஆமா. பிரச்சனைகளை பத்தி சொல்றேன், சேலஞ்சஸ். அது மாதிரி லைஃப்ல வந்து ஒரு சிலுவையா இருந்த ஒரு விஷயம், அது ரொம்ப பேர்டனா இருந்தது ஃபேமிலிலயோ இல்ல உங்க தனிப்பட்ட வாழ்க்கையிலயோ. பட் நீங்க கடவுளோட அன்புல இணைந்ததுனால, கடவுளோட உறவுல நீங்க ஸ்ட்ராங்கா இருந்ததுனால ரொம்ப ஈஸியா அந்த சிலுவையை நீங்க வந்து சுமந்து கடந்து வந்துட்டீங்க அப்படின்ற மாதிரி. எனக்கு அந்த மாதிரி ஒரு பெரிய சிலுவைகள் நான் அப்படி சந்திச்சேன்னு எனக்கு தெரியல சிஸ்டர். ஏன்னா இப்ப என்னுடைய ஒன்னே சொல்றேன் பாருங்க, என் பிள்ளைகள் மொத்தம் சொன்னாங்க, ஒய்ஃப் சொன்ன மாதிரி 5 பிள்ளைகள். 5 பிள்ளைகளுக்கு 5 வருஷத்துக்கு 4 கல்யாணம் பண்ணோம். ஒரு கல்யாணத்துக்கு கூட வந்து இது ஒரு கஷ்டமா இருக்குது, இது எப்படி நம்ம மீட் பண்ண போறோம் அப்படின்ற ஒரு எண்ணங்கள் வந்ததே கிடையாது. அது ஏன்னா எனக்கே புரியல. ஏன்னா அடிப்படையாகவே நான் எல்லார்ட்டையுமே சொல்றது வந்து, பிள்ளைகள் வந்து என்னுடைய பிள்ளைகள் கிடையாது, கடவுளுடைய கொடைகள். அந்த கடவுளின் கொடைகளுக்கு என்னென்ன செய்யணும் அப்படின்ட்டு ஆண்டவர் கண்டிப்பா தெரியும். செய்யக்கூடிய நேரத்துக்கு ஆண்டவர் கண்டிப்பா கூட்டிட்டு வருவார். அதுவும் இல்லாம என் பெற்றோருடைய பரிந்துரை எனக்கு எப்பவுமே உண்டு. ஐ ஸ்ட்ராங்லி பிலீவ் தட் அந்த பெற்றோருடைய ஒவ்வொரு நாளும் அந்த எங்க அப்பா அம்மா என்னோட இருந்தது, அதை நினைச்சுக்கிட்டே இருப்பேன் நான் எப்பவுமே. அதனால வந்து பெரிய பழுவோ கஷ்டங்களையோ பெரிய சிலுவைகளை நீங்க கேட்ட மாதிரி ரொம்ப மன வருத்தப்படுத்தின ஒரு சிலுவைகளோ வாழ்க்கையில அந்த மாதிரி நான் இல்ல இல்ல, எனக்கு அது ஒரு அந்த விஷயம். அது தூக்கக்கூடிய வல்லமையா ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. அதுதான் கரெக்ட். எனக்கு ஒரு அது விஷயம் தெளிவா புரியுது. அதாவது சிலுவைகள் இல்லாத லைஃப் கிடையாது. பட் அது ஆனா அது வந்து உங்களுக்கு பெருசா தெரியல. ஏன்னா நீங்க வந்து கடவுளோடய டிராவல் பண்ணிட்டே இருக்கிறதுனால. கரெக்ட். உண்மைதான். அது எனக்கு வந்து இதெல்லாம் ஒரு பெரிய சிரமமாகவோ கஷ்டமாகவோ என்னைக்குமே தோன்றது இல்லை. அது ருட்டீனா போய்கிட்டே இருக்கும். ஏன்னா நீங்க அந்த வார்த்தையை சரியா சொன்னீங்க. அந்த ஆண்டவரோட பயணிக்கும் பொழுது அது அந்த சிலுவைகள் அது அது ரொம்ப கரைஞ்சி போய்கிட்டே இருக்கு. ஓகே. ஆனா பங்கு லெவல்ல என்னெல்லாம் பக்தி முயற்சிகள்லாம் நீங்க இப்ப செஞ்சுட்டு இருக்கீங்க? அதாவது உங்க பங்கு பேரிஷ்ல. அளவுல பங்கு அளவுல வந்து நான் பங்கு பேரவை உறுப்பினராக இருக்கிறேன், ஓகே. அன்பிய பொறுப்பாளராக இருக்கிறேன். என்னால முடிந்த அளவுக்கு பங்குல எனக்கு கொடுக்கிற எந்த வேலையுமே நான் மனம் வந்து செய்வேன். அது எழுத்து பணியாக இருந்தாலும் சரி, இல்ல ஒரு ஆலயத்துல ஒரு ஒரு செயல் வழியில செய்யற வேலையா இருந்தாலும் சரி, ஒரு ஒரு கூட்டத்துல நீங்க வந்து ஒரு ரீடிங் படிங்க அப்படின்னு சொன்னாலும் சரி, ஒரு முன்னுரை மன்றாட்டு எழுதித்தாங்கன்னு சொன்னாலும் சரி, எந்த ஃபாதருங்க பிறந்த நாள் வந்தாலும் எனக்கு சொல்லுவாங்க, ஒரு
வாழ்த்துறை எழுதித்தாங்கன்ட்டு. அப்ப அந்த வாழ்த்துறை வந்து அந்த ஃபாதருடைய நினைவுகள்ல இருக்கணும் அப்படின்ற மாதிரி இந்த இந்த மஞ்ச புகழ்ச்சி அணி அப்படி இப்படிலாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி எல்லாம் நான் எழுத மாட்டேன். அவருக்கு என்ன அவரும் நானும் எப்படி பழகணும் அதை வச்சுட்டு எழுதுவேன். அவர் அந்த 5 வருடங்கள் சில வார்த்தைகள் திரும்ப ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க பிரசங்கம் பண்ணும்போது கூட சில அந்த வார்த்தைகளை அதுல உள்ள சேர்த்து அது பண்ணுவேன். கோயில்ல பொறுத்த வரைக்கும் 1800 குடும்பங்கள் இருக்கு அப்படின்னா மோஸ்ட்லி எல்லாருமே எனக்கு தெரியும். கிட்டத்தட்ட 50 வருடங்களுக்கு மேல இந்த பங்குல இருக்கிறேன் நான். அதனால எல்லாரையும் அறிஞ்சிக்கிறதுக்கும் ஆர்வமா இருப்பேன். இப்ப போன வருடம் எனக்கு ஒரு பணி கொடுத்தாங்க. 1950ஆம் ஆண்டு தோமையார் வந்தது நினைவாக 1950 ஜூபிலி ஆண்டு கொண்டாடுங்க. அப்ப நாங்க எங்களுக்கு ஒரு 3 பேருக்கு ஒரு பணி கொடுத்தாங்க. 1950 ஜெபமாலை, 1950 சிலுவைப்பாதை, 1950 மணி நேரம் ஆராதனை, 1950 பிள்ளைகளுக்கு துணிமணி கொடுக்கறது, 1950 கன்று செடி கன்றுகள் கொடுக்குறது. இந்த மாதிரி ஒருத்தருக்கு ஒரு டீம் கொடுத்தாங்க. எனக்கு கொடுத்த பணி 1950 சிலுவை பாதைகள் பண்ணணும்னா நான் ஒத்தையா பண்ண முடியாது. நான் அன்பு எங்களுக்கு பிரிச்சு கொடுத்து அதை ஆர்கனைஸ் பண்ணி அவங்க எல்லாம் சிலுவை பாதை பண்றாங்களா அப்படின்னு பண்ணும்போது அதான் இப்ப நினைச்சு பார்த்தேன். போன வருடம் பூரா நிறைய சிலுவை பாதை பண்ணியிருக்கிறேன். என்னால முடிஞ்சதுல 1950 நான் ஒரு 200-300 நான் அவங்களோட சேர்ந்து பண்ணியிருக்கேன். அப்ப அதை லிஸ்ட் அவுட் பண்ணி அதை ஒரு ஃபைல் பண்ணி அதை போய் ஃபாதர்கிட்ட ஃபைனல் டே கொடுத்தேன். நான் இல்லை, என்னோட சேர்ந்து வரும். இது மட்டும் இல்ல சிஸ்டர், அவங்க யார் என்ன உதவி கேட்டாலும் வாலண்டியரா போய் செய்வாங்க. ரோட்ல யாராவது கேட்டா கூட அவங்க என்ன வேணாலும் செய்வாங்க சிஸ்டர். அதெல்லாம் நான் கூட நினைப்பேன், சொன்ன ஏன் அவங்க இப்படி பண்றாங்க அப்படின்ட்டு. ஆனா அது அவங்களோட இயல்பு. யாராவது ஒருத்தர் ஒரு மாற்ற முடியாது. ஆமா, பிறக்கும் பொழுதே பிறந்துடுதுக்கா ஒரு சில கேரக்டர்ஸ் குவாலிட்டிஸ் எல்லாம். ஓகே. இல்ல அந்த பணிகள் எல்லாம் எது செஞ்சாலும் அது என் மனைவியுடைய ஒரு சப்போர்ட் அது இருக்கப்பதான் என்னால இதெல்லாம் எழுதவோ கொள்ளவோ பேசவோ எல்லாம் முடியுது. இந்த சரியான ஒரு துணையை ஆண்டவர் எனக்கு கொடுத்தாரு. அது ஒரு பெரிய அதுக்கு என் அப்பா அம்மாக்கு மாமாத்தைக்கு இவர்கள் வாயிலாக இது ரொம்ப நினைச்சு பார்ப்பாங்க நிறைய நேரம். சந்தோஷம். நம்ம செய்யற அந்த இதெல்லாம் வாழ்க்கையில கிடைச்ச ஒரு பெரிய பெரிய ஆசீர்வாதங்கள். இப்படி ஆசீர்வாதங்களை தான் நான் முன்னாடி எடுத்துப்பேனே தவிர எனக்கு கிடைச்சிருக்கிற சிலுவைகளை நான் அதை பெருசா எடுத்துக்கிற மாட்டேன். எப்பவுமே நான் ஆசீர்வாதங்களை தான் நீங்க சொன்ன மாதிரி சிஸ்டர் ரொம்ப எளிதா போயிடும். சிலுவை இல்லாம கிடையாது எல்லாரோட லைஃப்லயும். ஆனா அதை ரொம்ப பெருசா எடுத்துக்கிறது இல்ல. கடவுளை அதை அப்படியே எளிதா கொண்டு போயிடுவாரு. ஏன்னா பிளஸ் நீங்க இப்ப நிறைய விஷயங்கள்ல இன்வால்வ் ஆகுறீங்க. இப்ப பங்கு விஷயங்கள்ல, பிரேயர்ல. சோ அதை உட்கார்ந்து நினைச்சு அழுவுறதுக்கும் அதை பற்றியே யோசிக்கிறதுக்கும் நமக்கு நேரம் இல்ல. அடுத்தடுத்து அங்க போகணும், அங்க போகணும், வேலைக்கு போறோம், நம்ம போறோம். கரெக்ட். இதெல்லாம் அப்படி இருக்கு அப்படின்றது நினைக்கிறதுக்கு நேரம் இல்ல. கரெக்ட். கடவுள் அழகா வழி நடத்திட்டு வர்றாரு. சரி, நீங்க ரொம்ப அருமையா பணிகள் செய்றீங்க. நல்ல ஒரு கிறிஸ்தவ மகனா இருக்கிறீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இந்த நேர்காணலுக்கு வந்ததுக்கு. இப்போ நீங்க நிறைய லைஃப்ல சேலஞ்சஸ் பண்ணிருக்கீங்க, நிறைய தவக்கால ஒருத்தர் எல்லாம் செஞ்சிருக்கிறீங்க. நம்ம இந்த மெய்ப்பெண் செய்தி சேனல்ல இருந்து உங்களுக்கு ஒரு சேலஞ்ச் தராங்க. என்ன அப்படின்னா ஒரு 100 சேலஞ்ச் உள்ள ஒரு பாக்ஸ் இப்ப நான் ஓபன் பண்ண போறேன். அண்ணனோட பெயரை சொல்லி. சரிங்களா அண்ணா? ஹலோ. ஓகே. சோ எஸ். அப்போ இது சேலஞ்ச் பாக்ஸ். இப்போ அண்ணனுக்காக நீங்களே ஒரு புத்தக எழுத்தாளர். புதிதாக ஒரு ஆன்மீக புத்தகம் வாங்குதல், சிறந்த ஒரு பகுதியை வாசித்தல். முதல் சேலஞ்ச். உங்கள் துரோகிக்கு ஒரு சிறு ஜபம். துரோகின்னு யாருமே இல்ல, இந்த வேர்டை சொல்றதுக்கு சாரி. உங்களை மன கஷ்டப்படுத்துற யாராவது ஒருத்தருக்கு ஒரு ஜபம்.
சரியா உங்களை கேட்டேன். ஆஹா. உங்கள் மனதிற்கு வருத்தம் தந்தவருக்கு ஒரு சிறு ஜெபம். ஆ ஓகே. சரி சரி. அடுத்து ஓகே. வீட்டில் பெரியவரிடம் ஆசீர் பெறுதல். வீட்டில் பெரியவரிடம் ஆசைப்படுவது. அவங்கள்ட்ட போயிட்டு இப்போதைக்கு இவங்க குடும்பத்திலயும் என் குடும்பத்திலும் நான் தான் பெரியவனா இருக்கிறேன். ஆனா இன்னொரு 2 பெரியவங்க, இப்ப ஒரு பெரியவங்க கூட வந்து இப்ப சடனா ஹாஸ்பிட்டல்ல சிக் ஆயிட்டாங்க. நான் போனது வந்து என்னுடைய சம்பந்தி கீழே விழுந்துட்டாங்கன்ட்டு பார்க்க போனேன். பார்க்க போயிட்டு சாயந்தரம் டிக்கெட் போட்டிருந்தேன். அப்ப அந்த சித்தப்பா ஹாஸ்பிட்டல் இருக்காங்க, அந்த டிக்கெட்டை கேன்சல் பண்ணிட்டு திரும்ப அவங்கள போய் பார்த்துட்டு நான் பார்த்தேன். அவங்க டிஸ்சார்ஜ் ஆகி ரூமுக்கு வந்தாங்க. உடனடியாக நாங்க எல்லாரும் சேர்ந்து அங்கேயே வச்சு ஜெபமால சொன்னோம். அவருக்கு அப்படியே நிகழ்ந்துட்டாரு. இந்த சும்மா ஜஸ்ட் போன வந்துட்டு இல்லாம ஜெபமால பண்ணிட்டு வந்தோம். கண்டிப்பா நான் செய்யறேன் சிஸ்டர். கடவுள் நன்றி. இப்போ ஒரு புத்தகம் ஒரு ஒரு புத்தகம் வாங்கலாம்னு இருக்கிறேன். ஓகே. இந்த மூணுல ஆன்மாவின் நீங்க தேடல் ஏதாவது சொல்லிட்டு மூணுல ஏதாவது ஒண்ணு செஞ்சா போதும். ஏதாவது ஒண்ணு செஞ்சா போதும். ஒரு நாளைக்கு நீங்க செஞ்சுட்டு இந்த ஒரு வாரத்துக்குள்ள நீங்க பிறகு நானு சரிங்க. ஒரு வாரத்துல ரெண்டாவது ஒண்ணு சொன்னீங்கல்ல உங்களுக்கு, உங்கள் மனதிற்கு வருத்தம் தந்தவருக்கு ஒரு சிறு ஜெபம். சரி மூணையுமே செய்யறேன். ஒண்ணு செஞ்சா போதுன்றீங்க இல்லையா? இல்ல நீங்க மூணையும் செய்யுங்க. ரொம்ப சந்தோஷம். ஆம்புலன்ஸ் கடந்தா கூட அது ஒண்ணு சொல்றேன் சார். ஆம்புலன்ஸ் கடந்துட்டு போனா கூட அதுல இருக்கவரையும் ஜெபம் பண்ணுவேன். மனசுக்குள்ளே அவங்களுக்கு ஜெபம் பண்ணுவேன். அந்த சரியான நேரத்துக்கு போய் சேரணும் அப்படின்ட்டு நான் ஜெபம் பண்றேன் சிஸ்டர். சரி, அப்ப இந்த மூன்றையும் நீங்க ஒரு நல்ல ஒரு உங்களுக்கான ஒரு வார நாங்க வந்து ஒரு வாரம் உங்களுக்கு டைம் கொடுக்குறோம். சரிங்களாண்ணா? நீங்க புக்கெல்லாம் வாங்கி நீங்க அதுல உள்ள ஒரு பகுதியை படிச்சுட்டு ஒரு ஜெபம் சொல்லணும். அடுத்து பெரியவரிடம் ஆசீர்வாதம். அதுக்கு பிறகு இதை செய்யும் போது உங்கள் அனுபவம் எப்படி இருந்துச்சு, எப்படி ஃபுல்ஃபில் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு சின்ன ஒரு ஷேரிங் நம்ம அப்புறம் வச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ அக்காவுக்கான சேலஞ்ச். உரையாடல் உங்களுக்கு நல்லபடியா இருந்ததா? நல்லா இருந்துச்சு. இன்னும் நம்ம என்ன முடிக்கல, இன்னும் இன்டர்வியூ இருக்குது, இருங்க. ஓகே. குடும்பமாக அக்கா உங்களுக்கு குடும்பமாக ஏதாவது ஒரு குடும்பமாக ஒரு ஆலயத்திற்கு சென்று வருதல். ஏதாவது ஒரு ஆலயத்திற்கு சென்று வருதல். ஓகே ஓகே. தனியாய் வாழும் முதியவரை சந்திப்பது. ஓகே சார். நன்றி. உங்களை ஊக்கம் அளித்த ஒருவருக்கு நன்றி கடிதம் எழுதுவது. நன்றி கடிதம் உட்கார்ந்து லெட்டர் எழுதணும். உங்களுக்கு ஊக்கம் அளித்த லெட்டர் எழுதி அதை சிஸ்டர் நிமிக்கி போஸ்ட் பண்ணணும். ஓகேவா? ஓகே. இதுல மூணுல ஒண்ணா? ஆமா, இந்த மூணுல ஏதாவது ஒண்ணு. குடும்பமாக ஓகே ஓகே. உங்க பெயரெல்லாம் பேசுறீங்க. சந்தோஷம். ஆமா, வேற கோயிலுக்கு. ஓகே ஓகே. சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். சொல்லுங்கக்கா. சோ முதியவரை சந்திப்பதா? ஆமா ஆமா. நீங்க மூணையும் செய்யலாம், ஒன்னையும் செய்யலாம். ஆனா நான் உங்களை வந்து ஃபோர்ஸ் பண்ண விரும்பல, அதனால உங்களுக்கு ஆப்ஷன். ஓகே சிஸ்டர். சந்தோஷம். சவாலே சமாளி இந்த ஒரு நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. நாம நல்ல முறையில வந்து ஆன்மீகத்துல நம்மளை இன்னும் நல்லா கடவுளோட அன்புல இன்னும் நம்மளை இணைத்துக் கொள்ளலாம். கடவுள் அதற்கான சக்தியையும் வரங்களையும் நமக்கு தரட்டும். அண்ணா, நீங்க நிறைய புத்தகங்கள் எழுதுறத நாங்க கேள்விப்பட்டிருக்கோம். உங்கள்ட்ட பார்த்து இப்ப பிரசண்டா ஒரு புக் இருந்துச்சு, அதை காமிங்களேன் ஸ்கிரீன்ல. ஏதாவது புக் இருக்குதா கையில? நீங்க எழுதின புத்தகம் சொல்லுங்க. இது வந்து என்னுடைய முதல் புத்தகம், இறை துளிகள் அப்படின்னு சொல்லிட்டு. இறை துளிகள். இதோடைய கண்டென்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதா டிவில புத்தகம் பேசுகிறது ப்ரோக்ராம்ல பேசியிருக்கேன் நிறைய. இதுல வந்து பெரும்பாலும் இந்த மறையுரை, நம்ம வந்து கோயில்ல பூசையில ரொம்ப மறையுரையில ரொம்ப இன்ட்ரெஸ்டா பார்ப்பேன், கேட்பேன். எல்லாருமே கேட்கறது தான்.
நான் ரொம்ப ரொம்ப ஆர்வமா கேட்பேன். கேட்டுட்டு அதுல இருக்கிற சில கருத்துக்களை அஹ், ரொம்ப நான் பெரிய தமிழ் புலவர்லாம் ஒன்றும் கிடையாது. தமிழ் ஆர்வம் உள்ளவன். ஸோ அதை வச்சு நான் இந்த மாதிரி அஹ், தனித்தனி ஒரு கவிதைகள் எழுதுவேன். அதான் முதல்ல சொன்ன மாதிரி நான் கவிஞனும் அல்ல, ஒரு எழுதுவேன். மற்றவங்க சொல்லுவாங்க நல்லா இருந்துச்சு உங்க சொல்லணும். கவிதைகள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி முதல் புத்தகம் வெளியிட்டேன். அப்புறம் இந்த இந்த புக்கம் வந்து சிங்கார தாய்க்கு புகழ் 1000 சொல்லிட்டு மாதாவுக்கு 1000 வரிகள்ல அஹ், புகழ் மாலை. அந்த மாதா அந்த நம்முடைய எந்த பிரார்த்தனையிலையும் வர பிரார்த்தனைகளுடைய அர்த்தங்கள் இருக்கும். ஆனா அந்த பிரார்த்தனைகளுடைய வாக்கியங்கள் இல்லாம மாதா எனக்கு கொடுத்த ஒரு வார்த்தைகள் தான் மாதாவுக்கு சிங்காரத்தாய்க்கு புகழ் 1000 அப்படின்னு சொல்லி. மாதாவுக்கு 1000 எழுதுனமே, சூசைப்பருக்கு ஒரு 500ஆவது எழுதுவோம் அப்படின்ட்டு இந்த புத்தகம் இப்ப போன மாதம் வெளியிட்டது. வளனாருக்கு வாழ்த்து 500. இதுல ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இது கொஞ்சம் நல்ல குவாலிட்டி பேப்பர். குவாலிட்டி பேப்பரோட குவாலிட்டியா எழுதணும், அதுதான் முக்கியமானது. அதை வந்து அகர வரிசையில சூசைப்பரை வாழ்த்தி எழுதி இருக்கிறேன். இப்ப அதுல வந்து கீ என்ன வரிசை மட்டும் எழுதுறேன், படிக்கிறேன் பாருங்க. கிருபையுடனே வாழ்ந்த நீதிமானே, கிடக்கை நிலையில் நம்பிக்கை மொழியேற்றவரே. இதை படித்து இருக்கும் பொழுது கிடைத்ததற்கரிய அருளோடு வாழ்ந்த நல்லறமே, கிராமத்தில் இடமின்றி தொழுவத்தில் தங்கியவரே, கிடை கால்நடைகள் சூழ இறை மகனை கண்டு மகிழ்ந்தவரே, கிரீடம் சூழ் கன்னித்தாயின் அன்புக்கு பாத்திரமானவரே, கிரியையுள்ள விசுவாசத்தில் உலகோரின் முன்மாதிரிகையே, கிருமியாம் பாவ தீமைகளை வெறுப்பவரே, கிரகித்து இறை திட்டத்திற்கு ஒத்துழைத்தவரே, கிளைகள் நிறைந்த திரு அவை பாதுகாவலரு. இப்படி வரிசையிலிருந்து வா வரிசை வரைக்கும் 10 அந்த மாதிரி எழுதியிருக்கேன் சிஸ்டர். சந்தோஷம். இன்னும் நிறைய நீங்க இது புத்தகங்கள் எழுதணும். அடுத்ததாக இன்னொன்னு எழுதணும்னு இருக்கேன். அது வந்து நம்முடைய உடல் பாகங்கள் ஒன்றொன்றுக்கும் ஒரு பாதுகாவலர் இருக்காங்க. இப்ப ஹேர் ஃபாலுக்கு ஒரு பாதுகாவலர், வெள் படலத்துக்கு ஒரு பாதுகாவலர், எல்லாமே இங்கிலீஷ்ல இருக்கு கூகுள்ல. ஸோ நான் அதை எடுத்து தமிழ் படுத்தி அந்த பாதுகாவலர் எதுக்கு, அதுக்கு ஒரு ஜபம் இது செய்யணும். தயவு செஞ்சு எழுதுங்கண்ணா, எழுதுங்க. வித்தியாசமான ஒரு கருத்து சுமக்கிற ஒரு புத்தகமா இருக்குது. எழுது. விரைவில் இன்னும் நிறைய புத்தகங்கள் எழுதணும். அடுத்த இன்டர்வியூக்கு நம்ம சந்திக்கும் பொழுது அட்லீஸ்ட் உங்க கையில ஒரு 10 புத்தகங்களாவது இருக்கும். மனதார நாங்க பார்க்கிறோம்.